ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேங்க. 2 கப் சுகருக்கு 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த 1 கப் பருப்பை நம்ம வடைச்சட்டியில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் பேன் மாதிரி கெட்டியான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஊற்றின இல்லைங்க வாட்டர் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆட் பண்ணி 3 விசில் விட்டுறலாங்க. இந்த விசில் வர டைமில் நம்ம போய் கொஞ்சமாக முந்திரியும் 10 ஏலக்காவும் எடுத்துக்கலாம். அந்த எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை உரலில் போட்டு இடிச்சிக்கலாங்க. 1-2 இடித்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை இடித்த நேரத்தில் 3 விசில் வந்துருச்சுங்க. பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்படி கரண்டியில் எடுக்கிறப்பவே இது நல்லா வெந்திருக்கிறது தெரியுது. ஸோ நம்ம கரண்டிலேயே அதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டு இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சேம் ப்ரெஷர் பேனை நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க இந்த கோதுமை மாவை அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாங்க. கோதுமை மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கோதுமை மாவு பச்சை வாசம் போயிடுச்சு. போனதுக்கப்புறமா நம்ம 1 பவுலில் கீ எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த 1 பவுலில் 1/2 கப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கோதுமை மாவு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க பருப்பு, அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த 1/2 கப் கீயையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீ எவ்வளோ ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எடுத்து வச்சுருக்க 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதில் மில்க் ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுருக்க இந்த கலர் பவுடரை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போது ஒரு சின்னதாக குழிக்கரண்டி இல்லைன்னா சின்ன வடைச்சட்டி மாதிரி எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி உடச்சி எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரியையும் வறுத்து நம்ம அதே ஹல்வாக்குள்ளே கொட்டிடலாங்க. கையோடவே நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோங்க ஏலக்காய் பொடி, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கைவிடாமல் இதை நல்லா கலருங்க. அப்போ தான் நம்ம கிளறப்போ இது கீழே பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இது இன்னும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரல. ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சினா இப்படி நம்ம எடுக்கிறப்போ கீழே லேயராக வர்றது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேயராக வருதில்ல, அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.